ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி கோதுமை மாவில் சுரக்காயை ஸ்டஃப் பண்ணி எப்படி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு 1/4 கிலோ வாக்கில் கோதுமை மாவு எடுத்து அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் கர்டு போட்டிருக்கேன். கூடவே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு சின்ன சுரக்காய் ப்ளஸ் ஒரு கொடை மிளகாய் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடியாக நறுக்கிட்டு அது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். பிகாஸ் நமக்கு தேய்க்கும்போது நடுவில் தட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கிறது பெட்டர். ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ குழந்தைங்க காய் சாப்பிட்லன்னு வருத்தப்படுற பேரண்ட்ஸ் இந்த மாதிரி மெத்தட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ என் குழந்தை பொட்டேட்டோ அண்ட் கேரட் தவிர காயாக வேறு எதுவுமே சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுறது, உள்ளே மறைச்சி வச்சோ இல்லை அரைச்சோ அந்த மாதிரி தான் கொடுக்குறது. லைக் லாஸ்ட் எபிசோடில் இந்த பீட்ரூட் சட்னி பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா நறுக்குன்னு இல்லாமல் நல்லா அரைச்சி கொடுக்கறனால ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கலர் கேட்சியாக இருக்கிறனால சாப்பிட்றாங்க. பட் அதை காயாக கடித்து சாப்பிட்ணுங்கும் பொழுது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் அவங்களுக்கு அதோட மகத்துவம் புரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அரைச்சி கொடுக்குறதோ இல்லை மறைச்சி கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு வணக்கி விட்டுருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அடி பிடிக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி திருப்பியும் ஒரு கிளறி விட்டுருக்கேன். அது நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி அப்பப்போ பார்த்து கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக நம்ம வேக வச்ச அந்த வெஜிடபிள்ஸை போட்டு திருப்பியும் ஒரு 5-10 மினிட்ஸ் போல் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நம்ம திருப்பி விட்டு அந்த மசாலா ரெடி பண்ணிக்கணும். இப்போ நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் மசாலாவை. இப்போ நம்ம சப்பாத்தி ஒரு பரோட்டா தேய்ச்சிக்கலாம். உள்ளே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கையிலேயே கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. எடுத்தோடனே கட்டை போட்டு தேய்க்க வேண்டாம். கொஞ்சம் கையிலேயே எவ்வளோ தூரம் தட்ட முடியுமோ தட்டிட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம ரோலர் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். நம்ம மைதா அன்ஹெல்தின்னு திங்க் பண்ணுறப்போ இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே ஹெல்தி. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மைதாவில் கூட பண்ணலாம். பட் ஒன்ஸ் இன் அ வைல் இட் இஸ் ஓகே. நம்ம டெய்லியும் இதை சாப்பிட போகிறது கிடையாது. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மைதா யூஸ் பண்ணி செய்கிறீங்கன்னா அது கூட பரவாயில்ல. பட் இது அடிக்கடி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோதுமை மாவில் செய்கிறது பெட்டர். ஸோ திருப்பி போட்டு ஆயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் உள்ளே காய்ங்க இருக்கிறது பொரியல் மாதிரி அது வாயில் தட்டுப்படாது. அது நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கிறதுனால அந்த சப்பாத்தி கூட அது நல்லா மர்ஜ் ஆகிருக்கும். டேஸ்டியான பரோட்டா தயார்.